ஸோ இன்றைக்கி அஸ்மிதாஸ் கிச்சனில் முருங்கைக்காய் சாப்ஸ் பார்க்குறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுற பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்காயில் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் சாப்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு தேவையான அளவு நான் 1 கப் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதாவது நான் பெரிய முருங்கைக்காயில் ஒரு 4 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சீசன் முருங்கைக்காய் சீசன் அப்படிங்கிறனால அதை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, நல்ல அயன் கண்டென்ட் இருக்குது இதில். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கும்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ அது கூட நான் பாருங்க என்ன எடுத்திருக்கேன்னு, சீரகத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதெல்லாம் காரத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 தக்காளி எடுத்தால் போதும், ரொம்ப வேண்டியதில்லை. கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன், தேங்காய் பூ எடுத்திருக்கேன். ஸோ அதோட காரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் செய்கிற மிளகு, கடையில் வாங்குற மிளகா பேக்கெட்டில் வர மிளகா பொடி கிடையாது. இது வீட்டில் செய்கிற மிளகாத்தூள். மஞ்சள் தூளும் நம்மளா செஞ்சு எடுத்துக்கணும், கடையில் வாங்கக்கூடாது, அதில் ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம மஞ்சள் அரைச்சி நாமளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவுக்கு. ஓகேங்களா? மிளகுத்தூளும் உங்களுக்கு இதில் மிளகும் போடுறோம், மிளகாத்தூளும் போடுறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்காய் பூவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தப்பு இல்லை. ஸோ வாங்க இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்க, கமெண்ட் கொடுங்க எங்களுக்கு. ஸோ பாருங்க, இப்போ தேவையான பொருட்கள் பார்த்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பில் நான் வடை சட்டி வச்சுட்டேன். வடை சட்டி வச்சுட்டு அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா ஈரை இல்லை அப்படிங்கிறதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. இது மரச்செக்கெண்ணெய் எவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஓகேங்களா? ஸோ தேங்காய் எண்ணெய் மரச்செக்கெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. குட் ஃபார் ஹெல்த். அதுதான் உங்களுக்கே நாளடைவில் 1 மந்த் அது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடலை பருப்பு போட்டுக்கலாம், இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இதெல்லாமே ஓகேங்களா? நல்லா உங்களுக்கு வந்து பொரிஞ்சு வரட்டும். ஸோ பாருங்க கலர் மாறுது. ஸோ இதோட வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஸோ பாருங்க நல்லா வணங்கிட்டு இருக்கு. இதோட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தக்காளியை போட்டு வணக்கிடலாம். தக்காளி வணங்கிட்டு இருக்கட்டும். ஸோ முருங்கைக்காய் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நீளம் வேணுமோ அந்த மாதிரி, இதை விட பெருசாக எடுத்தாலும் சரி, இதை விட சிறுசாக எடுத்தாலும் சரி, இது வந்து மீடியம் சைஸு. ஸோ இந்த லெவலில் தான் அறியும் போது உங்களுக்கு நல்லா பாயில் ஆகி வரக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? தண்ணியில் நல்லா இந்த மாதிரி தோலில் லைட்டாக எடுத்துகிற மாதிரி எடுத்துட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு தடவை தண்ணியில் போட்டு டிப் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெந்துட்டுருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இப்போ முருங்கைக்காய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த முருங்கைக்காய் எடுத்து நம்ம போட்டுடலாம். ஸோ நான் ஒரு 4 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், நல்லா பெரிய முருங்கைக்காய். ஓகேங்களா? சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பொரியல் மாதிரி இருந்துக்கலாம், சாப்பாட்டுக்கு கூட கொஞ்சம் கணஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போவே நீங்கள் வந்து இது வேகும்போது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாமே போட்டு விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அது வந்து அந்த முருங்கைக்காயில் நல்லா பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகு எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம்.
உப்பு, மஞ்சள்தூள், மிளகு 3மே போட்டிருக்கோம். மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இன்னும் நம்ம சீரகத்தூளும் குருமிளகுத்தூளும் போடலை. ஓகேங்களா? ஸோ அந்த 2ஐயும் நம்ம இப்போ போட்டுடலாம். சீரகத்தூள் போட்டிருக்கேன், இப்போ மிளகுத்தூள் போடுறேன். இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி கொடுப்பு. ஓகேங்களா? இதுதான் காரத்துக்கு நம்ம ஆட் பண்ண வேண்டியது. ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து பெரியவங்க இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? நல்லா வேகட்டும். ஸோ நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா வேறணும் இல்லைங்களா, அதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் பாருங்கள், இந்த டம்ளர்லாம் நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். பாயிலிங் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா? ஸோ தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஏன்னா நல்லா வந்து உங்களுக்கு முருங்கைக்காய் வேகலை அப்படின்னா பச்சை வாசம் அடிக்க அந்த டேஸ்ட் கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ நல்லா வேகட்டும். மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தேங்காய் பூவும் கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் காரம் அதிகமாக தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லை போட்டதுக்கப்புறம் அதிகமாக தெரியுது அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் பூ அதிகமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்காய் பூ காரத்தை கம்மி பண்ணிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தேங்காய் பூ அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் சேர்ந்துக்கும். ஓகேங்களா? ஸோ கொதிக்கட்டும். நான் மூடி வச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்பப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் எந்த மாதிரி வெந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. நல்லா பாயில் ஆகிட்டுருக்குது. இது கொஞ்சம் கலக்கி விட்டால் தான் மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து ஈவனாக வந்து வேகும். ஓகேங்களா? ஸோ நான் நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ பெரியவங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. சின்னவங்க மூலம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. மிளகு கொஞ்சம் போட்டுட்டு அதிகமாக போட்டுக்கிட்டாலும் சரி, இருமல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ வந்து மிளகு காரம் ஓகே. உங்களுக்கு மஞ்சள் மிளகு பொடி வேணால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இன்னும் பச்சையாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் மூடி வச்சிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ உடஞ்சி வருது பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து நல்லா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதோட உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. காரம் அதிகமாக இருந்தால் தேங்காய் பூ அதிகமாக போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் காரம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தேங்காய் பூ அளவாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ தேங்காய் பூ போடுறேன் பாருங்கள். ஸோ தேங்காய் பூ போட்டு நாம் நல்லா கலரி விட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஸோ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகேங்களா? நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி கொத்தமல்லி தழை போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட் சமையல்ஸை நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே. ஸோ பாருங்கள் முருங்கைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக நீங்கள் ஃப்ரை பண்ணி வரும்போது கடைசியில் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிகிற அளவுக்கு ஆயிரும். அந்த அளவுக்கு இருக்கும்போது எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக இப்படி உங்களுக்கு கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கோங்க. ஸோ இது கிளறி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு நாளைக்கு இதே ரெசிபியை இன்னொரு மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ முருங்கைக்காய் சாப்ஸ் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஹாப்பி டே.